DSoft Convocation 2016 இன்னைக்கு இது 4வது கான்வகேஷன். எங்களுக்கு 4 பேட்ச் முடிஞ்சு 5வது பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். DSoft வந்து ஒரு பேஷனாக ஒரு பாஸ்ட் டைமாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் அது ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாக மாறி இருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து காடுடைய பிளெஸ்ஸிங் அண்ட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அனுபவ ரீதியாக தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய துணைவியாரும் என் 2வது மகளும் இந்த DSoftல படித்தவங்க. போன பீரியடில் அவங்க 2 பேரும் பட்டம் வாங்கினாங்க. அம்மாவும் மகளும் ஒரு இதில் படிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தானே. அதை விட முக்கியம், நேற்று நைட்டு அம்மா எங்கள் வீட்டம்மா வர சொல்லிட்டாங்க. அக்கா நீங்கள் கட்டாயம் வரணும். வரும்போது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் நைட்டு 11 மணிக்கு போனேன். விருட்டுன்னு ஒரு ஏதோ சட்டையை தைச்சிட்டு இருந்தாங்க. என்னப்பா என்ன? இல்லை அக்கா சட்டை புதுசாக ஏதாவது ஒன்று போட்டு தான் வரணுன்ட்டாங்க. புதுசு நீங்கள் தைச்சதை போட்டு புதுசாக தைச்சி போட்டு வரணும்னு சொன்னாங்க. நீங்கள் தான் தைச்சி நிறையா வச்சிங்க, அதை போட்டு போக வேண்டியதானே என்ன? அவங்க பொய் சொல்லக்கூடாது. எப்படி வாழ்க்கையில் ஒரு டீச்சர், அதாவது எப்பயுமே பிறப்பு வளர்ப்பு எல்லாமே அவங்க தாய் தந்தையை வளர்த்தது, ஆசிரியர்கள் வளர்த்தது, அவங்க சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் நமக்கு பழக்க வழக்கம் வரும். எங்கள் வீட்டம்மா பொய் சொல்லக்கூடாது. காலைல போய் நான் பழைய சட்டை எடுத்து போட்டு நான் இது தைச்சி தாங்க வந்தேன்னு எப்படி சொல்கிறது? அதனால் நான் வந்து எனக்கு தெரியும் 2 மணி வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் தூங்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் சில விஷயத்துக்கு பொய் சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிடல. இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளேருந்து வரும். அப்பா சாப்பிடலப்பா அப்படின்னு வரும். இப்போலாம் நிறைய விஷயங்கள் சின்ன பொய்கள்லாம் வரும். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதோட முக்கியம், மனுஷனுக்கு எப்பவுமே நமக்குலாம் நமக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்குது. இப்போ ஆம்பளைன்னா என்ன பண்ணுவோம்? ரோட்டில் போகையில் எந்த ஆம்பளைனாலும் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறவங்கள ஒரு பார்வை பார்ப்போம். பெண்களுக்கு அதை விட கூட ஆண்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க என்னத்தையே பார்த்துக்குவாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத அப்படி பார்த்துக்குவாங்க. நமக்கு எங்கள் வீட்டம்மாவும் என் மகளும் அக்காட்ட போய் சேர்ந்து படித்த பிறகு நமக்கு எங்கே போங்க ஷோ கேஸில் எந்த பொம்மையாவது ட்ரெஸ் போட்டுருந்தால் உடனே பார்க்குறது. அதை பாட்டு என் மகிட்ட சொல்லுவேன், எப்பா புருஷாகிறது இந்த கடையில் ஒரு சூப்பர் ட்ரெஸ் இருக்குடா, வந்து பாடுறாம. அது போய் விலையை கேட்டு வருவாங்க. அப்பா 12,000 ரூபாயாம். அது சூப்பராக தைச்சிடலாம்ப்பா, எனக்கு 2,000 ரூபா கொடுங்க தைச்சி தந்துடுறேன்றும். யார்? என்னுடைய சாருமதின்னு அவங்க ஸ்டூடெண்ட் தான். ஏங்க இதுக்கு தாங்க நல்லா தட்டினேன். ஏங்க 8,000 ரூபா ட்ரெஸ்ஸை 1,500 ரூபாய்க்கு ஒரு பிள்ளை தைக்குது. 1,500 ரூபாய்க்கு தைச்சி எங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் ஒரு பக்கம்,
ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்மூத்தாக ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இந்த டிசாப்டில் என் துணைவியாரும் என் மகளும் படித்த பிறகு நிறைய விஷயங்கள் ரெண்டு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு பக்கம் இந்த பக்கம் போட்டி, இந்த பக்கம் ஒரு போட்டி. ஒரு தையல் மிஷின் ஏசி ரூமில் இருக்குங்க, இன்னொரு தையல் மிஷின் ஏசி ரூமில் போட முடியாது. உடனே அது எங்கள் வீட்டம்மாவுக்கு போடணும். அதுக்காகவே ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் ஒரு போட்டு அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபேனை போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட்டு. 2 பேரும் போட்டி போட்டு தைச்சிக்குவாங்க. இதில் என்னென்னா, அதாவது எப்படின்னா, நம்ம அதான் போன முறை சொல்லும்போது தான், நம்ம வீட்டு தோட்டத்தில் அப்படி 2 கத்திரிக்காய் அப்படி இப்போ தான் தக்காளி இப்போ விலையேறி போச்சா, நான் போன வாரம் எங்கள் தோட்டத்தில் வளர்ந்த 2 தக்காளியும் 2 கத்திரிக்காயும் பிடிங்கி எப்போ இதில் குழம்பு வைனேன். அதை தவிர வேறு எதுவும் வாங்கிடக்கூடாது. அவங்களுக்கும் தக்காளி இப்போ எங்கே வாங்குறது, 2 தக்காளியே பெரிய விஷயம் தானே. அதை வச்சு ஒரு குழம்பு வச்சாங்க. அப்படி ரசித்து சாப்பிட்ட மாதிரி. ஆக இந்த சந்தோஷம் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே பங்கெடுத்தவங்க, வந்தவங்க, வரப்போகிறவங்க, படிக்க போகிறவங்க எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது நாங்களால் உணர முடியுது. Share a few things with you. நாங்கள் 2 பேரும் back in 90s we were really close friends. Now I used to go to her house and she also comes my home, stays with me. அப்போ என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண டைமு நான் இங்கே மெட்ராஸில் வந்து எனக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும். So I called her. She came with me and selected 3 sarees. That was lovely 3 sarees. 1 in blue brocade right now, and my muhurta padava in sea green. All 3 sarees she took for me. No, it was எனக்கு அப்பவே தெரியும் சரண்யா குள்ள இந்த மாதிரி ஒரு நல்ல டிசைனர், நல்ல டேஸ்ட் இருக்கு, ட்ரெஸ் சென்ஸ் நல்லா இருக்கும். ஐ லைக் ஹர் சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். அப்போவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னு. அப்போ எனக்கு தெரியும். All the best for you, all the best for the DSOF family also. Thank you so much, ma'am. And one question for Saranya. இப்போ நீங்க நடிக்கிறீங்க, நீங்க டிசைனிங்ல இருக்கீங்க. உங்களுடைய first passion நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? First passion, is it acting or is it designing? வாங்க யாங்கிறதே சொல்லுங்க வாங்க. மைக்க கையில கொடுத்துட்டா கொடுக்க முடியல. Passion is designing. Profession is acting. ஓகே, ஸோ ப்ரொஃபஷன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷன், அதாவது ஒரு செகண்ட் பேஷன்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ செகண்ட் பேஷன்லேயே ஷி கேன் கெட் அ நேஷ்னல் அவார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பேஷன் தையல். அப்போ அதுக்கு யோசிச்சு பாருங்க. இட்ஸ் லைக் ஷீ இஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
என்னை பொறுத்தவரையும் ஃபேஷனாக whatever is comfortable. ஏன்னா இப்போ எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ட்ரெண்ட் இருக்குது தான் ஃபேஷனபிளாக இருக்குதுன்னு நினச்சிட்டு எது வேணால் யார் வேணால் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, நம்மளுக்கு என்ன பொருத்தமாக இருக்கும், நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுதான் போடணும். அதுதான் அழகும் கூட. அது பார்க்கும்போது தான் அடுத்தவங்க இந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எது நம்மளுக்கு சூட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு திடீர்னு பீப்புள் நோ மீ ஃபார் மை சாரீஸ் அண்ட் சல்வாஸ் பிகாஸ் ஐ நோ வாட் சூட் மீ அண்ட் என்னோட ட்ரெஸ் என்னோட உடம்பு பேட்டர்னுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் சூட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டிசைனர் டு ட்ரெஸ் யுவர் செல்ஃப் அண்ட் டிசைன் யுவர் ட்ரெஸ். அது வந்து பியூட்டிஃபுல் கான்செப்ட் சரண்யாமா. ஐ திங்க் எனக்கு ஷாக் ஆச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் விஷயங்கள் ஆரம்பித்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்காங்க, ஆக்டிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது இவங்க என்னோட அக்கான்னு கூப்பிட்றதுக்கு. பிகாஸ் வி பின் சிங் சிஸ்டர் அண்ட் அதுன்னு ஒரு படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அப்போலேருந்து வி பின் இன் டச் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் டுடே. அண்ட் ஐ கேன் கால் யூ. எனக்கு வந்து இதுவரையும் வந்து ஃபேஷன் ஐகான் ஆர் நீங்கள் ஐகானாக யார் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து யாரை ஃபாலோ பண்ணீங்க? ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஃபாலோ ஹர். கிரேட் வைஃப், கிரேட் மதர் அண்ட் ப்ரொஃபஷனில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்களோட பேஷனும் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்காங்க, அவங்க ட்ரீம் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. ஐ வாண்ட் டு பி ஹர் டுமாரோ அண்ட் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ரியலி ப்ரௌட் டு பி ஹர். பேசிகிட்டு இருக்கப்போ தான் தெரிஞ்சது அவங்க தான் தனிப்பட்ட முறையில் அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க, ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாருங்களேன், அவங்க வந்து ஒரு பிஸியான ஒரு ஆளும் கூட அவங்களும் வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து கரெக்டாக பிளான் பண்ணால் எப்படியெல்லாம் வந்து அவங்க இந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். உண்மையிலேயே அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இதில் வந்து அவங்கள்ட்ட இன்னொரு விஷயமும் நான் தெரிஞ்சுட்டேன். என்னென்னா, இப்போ பொதுவாக வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறப்போ என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது, அதில் வந்து ஒரு அளவு தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து அதெல்லாம் சீக்ரெட்ஸ், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நல்ல டீச்சர்னு பேர் எடுத்தவங்க இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி மற்றவங்களும் சொல்கிறதும் சரி என்னென்னா, எல்லா ஒரு விஷயத்தோடைய அத்தனை ஒரு விஷயமே வந்து அவங்களுடைய அந்த சீக்ரெட்ஸ், இதை செஞ்சால் இது எளிமையாக இருக்குது, இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்து இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டப்போ உண்மையிலே அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரண்யா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வருஷத்துக்கு தெரியும். எப்போனா சின்ன பொண்ணவ பேர் ஷீலா. அப்போவே ஒரு ஸ்பார்க் இருந்தது. அப்புறம் இவ்வளோ வருஷம் ஒவ்வொரு படத்துலையும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணி அவளோட மெட்டில் ப்ரூவ் பண்ணி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகிட்டாங்க அவங்க. நாங்களே வந்து இந்த சரண்யாவை நம்ம பார்த்தோம், இந்த ஷீலாவை நம்ம பார்த்தோம், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பேர் போகிற ஆர்டிஸ்ட், நேஷ்னல் அவார்டு வாங்குகிற ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வளர்த்து விட்ட பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ரீசெண்டாக ஒரு இடத்துல எனக்கு வந்து அவள் வேறு எதுவும் பண்ணுறது தெரியல. ஏன்னா இதுலேயே வந்து அவளுக்கு நேரம் சரியாக இருக்குமே. ஏன்னா அவ்வளோ படங்கள், எந்த படத்தை பார்த்தாலும் சரண்யா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அப்புறம் ஒரு நாள் ஒரு ப்ரிவ்யூ ஷோ பார்க்க போனோம். அப்போ வந்து சொன்னால், அக்கா நான் வந்து தையல்லாம் பண்ணுறேன்னு. ஓ அப்படியா, நான் சாதாரணமாக தான் எடுத்துட்டேன், இந்த ப்ளவுஸ் கூட நான் தான் தைச்சேங்க, நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் கிளாஸ்லாம் நடத்துகிறேன் அப்படின்னப்பல, சின்ன அளவில் ஏதோ பண்ணிகிட்ருக்கேங்க்கா அப்படின்னப்பல, ஓ அப்படியாம்மா அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் சத்தியமாக எனக்கு தெரியாது, சீரியஸாகவும் எடுக்கலை. நான் நினச்சேன் சரி ஏதோ அவளுக்கு தெரிஞ்சது வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறாப்புல அப்படின்னு தான் நினச்சேன். தவிர இன்றைக்கி இங்கே வந்து பார்க்கும்போது, ஒவ்வொருத்தர் நடந்து வரும்போது பார்க்கும்போது, ஒவ்வொருத்தர் டான்ஸ் ஆடும்போது பார்க்கும்போது, இதெல்லாம் அவங்களாவா தைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. சரண்யாக்கு எங்கே இந்த நேரம், முதல்ல நடிக்கிறதுலேயே அவ்வளோ பிஸி, யாருக்கும் கால் ஷீட் கொடுக்குற அளவுக்கே டைம் இல்லை, இதில் வந்து தையல் கிளாஸ் வேறவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வேன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் இருந்தது இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு, நம்மளுக்கு இருக்கிற கலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்சியாரிட்டியோட ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணும்போது அது கண்டிப்பாக இன்றைக்கி தெரியுது. அவங்க ஸ்கூல் 4வது வருஷத்துல இவ்வளோ பெரிய ஸ்கூலாக மாறி இருக்குது. ஐம் ரியலி ஹோப்பிங் தட் ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கூலு, ஒரு நல்ல தையல் ஸ்கூல் போனோன்னா கண்டிப்பாக சரண்யாவோட சாஃப்ட் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு நான் என்னோட ஆசை. அது லிவிங் லெஜண்ட் ஏபி ராஜ் சார் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிற்க முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நான் சின்ன வயசில் மலையாளம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 2 பேர் எழுதி காட்டும்போது தான் தியேட்டரை ஃபுல்லாக கை தட்டுவாங்க.
ஒன்று சசிகுமார் சார், டைரக்ஷன் சசிகுமார் சார், அப்புறம் டைரக்ஷன் ஏபி ராஜ் சார். ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் சக்ஸஸாக இருக்கிறது, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சக்ஸஸாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொஃபஷன்லேயும் சக்ஸஸ் ஆகிறது, இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஒரு புண்ணியம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டிசாஃப்ட். என்னையும் இதுக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஜெய். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நேரம் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஜெயராம் சார் சொன்ன மாதிரி நம்மளை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஒரு பாலாஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க யூஸ் பண்ணிருக்கிற கலர்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒன்று பேண்ட்டை ஏற்றி போடலாம், இல்லை கொஞ்சம் இறக்கி போடலாம், இல்லை எப்போ கண்டு விழுமோன்னு தெரியாத அளவுக்கு பயப்படுற அளவுக்கு பேண்ட் போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் சௌகரியமாக சார் மாதிரி அமெரிக்கா போனாலும் வேஷ்டி கட்டிக்கலாம். இதை தவிர நம்ம என்ன பண்ண முடியும்? சட்டை போடலாம், டிஷர்ட் போடலாம். ஒன்றும் இதுக்கு மேலே புதுசாக எங்கள் அப்பா திட்டிட்டு, எங்கடா எப்போ பார்த்தாலும் கருப்பு சட்டையே வாங்குறேன், வேறு என்ன வாங்குறது? என் வீட்டில் இப்போ திட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் நீல சட்டையே வாங்குறேன் அப்படின்னு. புதுசாக பச்சை சட்டை பொண்ணுன்னு சார் பொண்ணு டான்ஸ் ஆடினாங்களே ஒரு ஒரு அதுக்கு பேர் என்ன, ஸ்கர்ட்டா லெஹங்கா ஒன்று போட்டுருந்தாங்களே, அந்த பச்சையில் நம்ம ஒரு சட்டை போட்டால் எப்படி இருக்கும்? ரோட்டில் இறங்கி போகும்போது யார் அவன் கிளம்பி வந்திருக்கான் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு அவ்வளோ வெரைட்டி இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயங்கள் புதுசாக டிசைன் பண்ண முடியுது. மேடம் பேசும்போது சொன்னாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லேடிஸ் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இவ்வளோ பிஸி ஆர்டிஸ்டாக இருந்தும் கூட அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச தையலை அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் தைச்சி கொடுக்காம இவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து ஒரு ஒரு ஆசிரியருங்கிற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுன்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஸ்னேகா பேசும்போது நான் அவங்களா இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு மச் ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அப் சம்திங், ஹவு மச் ஷீ வாண்ட்ஸ் டு பிகம் அன் உமன் ஆண்டர்ப்ரனர். அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் சரண்யாக்கா, நீங்கள் கூப்பிட்டதுக்கு. உங்களை பார்த்து கண்டிப்பாக ஸ்னேகாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசை இன்னும் பெருசாக வளர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியும். ஐம் ஷுர் கூடிய சீக்கிரம் ஸ்னேகா ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். இங்கே படிச்சுட்ருக்கிற படிக்க போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொஞ்சம் முடிஞ்ச ஆம்பளைங்களுக்கும் புதுசாக ஏதாவது டிசைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிழிஞ்ச பேண்ட்டெல்லாம் போர் அடிக்குது, கொஞ்சம் ஏதாவது நல்லா போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சரணா மேடம், உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நடிப்பில் இவ்வளோ பிஸியாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது என் பொண்டாட்டி எனக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் ஆக்சுவலாக. உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உங்கள் பிஸி ஷெட்யூல்ஸுக்கு நடுவில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டிசாஃப்ட் நடத்திட்டுருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன். சரண்யா பற்றி தான் பேசினேன், அதை பூரா பூர்ணிமா பேசிடுச்சு. ஸோ எனக்கு எந்த டாப்பிக்கும் இல்லாமல் இருக்குது. என்ன ஒரே ஒரு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, இல்லை ரேம்பில் நடக்கிறது இன்னும் கஷ்டங்க. சரண்யாவை வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக பார்த்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு என் பையன் கல்யாணத்துக்காக இன்விடேஷன் கொடுக்க போகும்போது, சரண்யாவுக்கு 2 பேர் டாக்டருக்கு படிக்கிற பொண்ணுங்க அப்படின்னு ஒன்று ஒரே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, இவ்வளோ நாள் ஆகிப்போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எப்பவுமே எனக்கு வயசான மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லை, எனக்கு அந்த மாதிரியே இருந்துகிட்ருப்பேன் நான். திடீர்னு இப்படி யாரையாவது பார்த்து 2 குழந்தைங்க 2 பேருமே டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு ஒரு ஷாக் ஆகிட்டேன். பத்தாவதுக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது சரண்யா அக்கான்ட்டாங்க. அவர் ஐயோ இவரே அக்கான்னு சரண்யா கூப்பிடுறதுன்னா அப்போ நம்ம சரண்யாவை செலக்ட் பண்ணது என்னது, நம்மளை என்ன நினைப்பாங்க, எத்தனை வருஷமா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. என்ன இவ்வளவா ஏஜ் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 2வது வந்து சரண்யா வந்து அவ்வளோ தூரம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் திடீர்னு பூர்ணிமா சொன்ன மாதிரி வந்து டக்குன்னு வந்து மணிரத்னம் சார் கூப்பிட்றாரு. அப்புறம் கமல் சார்
அந்த உடனே இது கிடைக்குமா, மணிரத்னம் கமல் சார் காம்பினேஷன், முதல்ல போய் சைன் பண்ணி நடி. ஏன்னா நான் டெஸ்ட் எடுத்துட்டாலே அது நிறைய பேர்த்துக்கு வந்து நான் டெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னோம்னா நான் என்னோடய படத்தில் நடிக்கிறாங்களே இல்லையோ உடனே ஹீரோயின் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ராசிங்கிறது வேணும், ஒரு டைம்ங்கிறது வேணும். இந்த டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இப்போ சரண்யாவை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அது அம்மாவா நடிக்கும்போது எந்த படம் பார்த்தாலும் சரண்யான்னே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். கண்டிப்பாக நம்ம படத்தில் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏதோ ஹீரோயினாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது அப்படி போயிருக்கும். பட் ஏதோ மணிரத்ன ராசி இவ்வளவு படங்கள் இத்தனை கேரக்டர்கள் அம்மாவை நடிச்சிருக்கு. திடீர்னு எனக்கே அம்மாவன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க போயிருக்கு. இது யாரோ சொன்னாங்க, குழந்தைகளுக்காக தைக்க ஆரம்பித்து அப்படியே அது ஒரு இன்வால்வ் ஆகி அந்த தாய்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மாவுடைய இதுதான் அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம டச்சு விட்டுறக்கூடாது. அம்மா இவ்வளோ தூரம் இது பண்ணாங்க, நம்மளும் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவ்வளோ தூரம் எடுத்து பண்ணுறது, அந்த பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து பல பேர்த்துக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. சினிமாவில் நடிக்கிறதுல நிறைய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று நினச்சிக்கிட்டு இது ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறது அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். இவ்வளோ பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்து இப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்க குழந்தைகளுக்கு அந்த துணியை போட்டுட்டு அவங்க வர்றது போகிறது அப்படிங்கும்போது சரண்யாவுக்கு சினிமாவில் சாதித்ததை விட இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா சினிமாவில் சாதிக்கிறதுக்கு வந்து எங்களை மாதிரி ரைட்டர்ஸு டைரக்டர்ஸு இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதில் பங்கு போய் சரண்யா வந்து சக்ஸஸ் ஆச்சு, பிரமாமா நடிச்சது, அவார்டு வாங்கிச்சுன்னா கூட அது யாரா கதை எழுதுனாங்க, யார் டைலாக்ஸு, யார் டைரக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு அது பங்கு போடுறதுக்கு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சரண்யாவுக்கிட்டேருந்து யாரும் பங்கு போட முடியாது. முழுக்க சரண்யா மட்டும்தான். சரண்யா மேம், பொன்வனன் சார் ரெண்டு பேரும் எப்படி அப்படின்னா ரொம்ப எனக்கு பார்த்தாலே அப்பா இப்படி ஒரு குடும்பம் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியல் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு இவங்க வந்து என் எபிட்டோம் ஆஃப் எவ்ரி திங். ஷீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் கெரியர். அவங்களோட பேஷன் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க ரெண்டு பொண்ணு வந்து சும்மா என்ன பண்ணுறாங்கன்னா செல்லா மேரிஸில் பிஎஸ்சி அது மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன படிக்கணும், அந்த பொண்ணுங்க அவ்வளோ கோல் ஓரியன்ட், இது எல்லாமே இவங்களால வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடிஞ்சு. ஷீ இஸ் கீப்பிங் பீப்புள் அரவுண்ட் ஹர் செல்ஃப் ஹாப்பி. அண்ட் ஒரு முக்கியமான மனுஷனை இங்கே யாருமே மென்ஷன் பண்ணல, பொன்வனன் சார். ஒய்ஃப் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த அளவுக்கு பெருமையோடு ரசித்து பார்க்குற ஒரு ஹஸ்பண்ட் வந்து நிஜமாலே இங்கே வந்திருக்கிற எங்கள் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவள் ஏதோ கிளாஸுக்கு போகிறா, நான் வந்து காசு கட்டிடுறேன்றது இல்லாமல் he is just part of everything and I know how proud he feels about his daughters, about his wife. So in the family, in the reason to give something back to women. And மூணாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வந்து மேடம், நான் வந்து நீங்கள் சொன்னது தான் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட கூட இல்லை, அந்த நேஹான்றவங்க கால் பண்ணுவாங்க, டிப்ஸ் ஏதாவது கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. I wanted to be here because of the respect and love I have for your family. Thank you for inviting me.
என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நான் நடிக்கிறது பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி நிறைய பேரோட ஹெல்ப்பு. எவ்வளோ பேர் 1 வருஷம் 10 வருஷமாக கதையெல்லாம் எழுதி அந்த கதைக்குள்ளே நான் ஒரு பார்ட்டாக தான் உள்ளே நுழையிறேன். ஸோ அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு ஸ்கிராப்லேருந்து பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கிற ஒரு வேலைன்னா அது இதுதான். ஸோ இதில் கிடைக்கிற ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அமேசிங். நான் வந்து எந்த ஃபோன் அட்டன் பண்ணுறேனோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் என் ஃபோனில் இருக்குது. ஸ்டூடெண்ட் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ஐ வில் பிக் த ஃபோன். ஷார்ட் இருக்கும்போது பிக் பண்ணிவிட்டு ஷார்ட் கிட்ட அவங்க 1 நிமிஷம் கை காட்டுவாங்க. அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. நான் ஓரமாக போய் இப்படி மடித்து இப்படி தச்சுட்டு நான் அப்படியே ஐடியா சொல்லிட்டு வந்து நடிப்பேன். ஒரு காமன் பர்சனுக்கே வந்து டைம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்மளுக்கு தெரியும். பீயிங் அ மதர் ஆஃப் 2 children, பீயிங் அ டாட்டர், பீயிங் அ வைஃப், பீயிங் அன் ஆர்டிஸ்ட், பீயிங் அ டீச்சர், she does everything all by herself. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லா வேலையும் அவங்களும் பண்ணுவாங்க. I was so surprised how she able to manage everything. And secondly, எனக்கும் அவங்களுக்கும் கிளாஸ் முடிஞ்சு 1 year ஆயிடுச்சு. she don't have to like okay நான் இன்னும் எங்களுக்கு என்ன கான்டாக்ட். அதையும் மீறி a teacher who is ready to go to any extent to ஒரு ஸ்டூடெண்ட்டோட க்ரோத்துக்கு இன்னும் நான் என்ன வேணால் பண்ணுவேன்றதை அன்றைக்கி எனக்கு ப்ரூவ் பண்ண வச்சாங்க. நான் உனக்கு மெஷின் வாங்கி தரேன், நீ எனக்கு காசுலாம் தர வேண்டான்னாங்க. இந்த மாதிரி டீச்சர் நான் பார்த்ததே இல்லை. ஜாயின் பண்ண புதுசில் பெடலிங்கே தெரியாமல் ஒரு கேட்டகரி அப்படின்னு நான்லாம் டெஃபினட்டாக அந்த கேட்டகரி தான். ஸோ ஜஸ்ட் 5 months ஜானில் நான் ஜாயின் பண்ணோம். அண்ட் என்ன மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நவ் வி ஆர் வியரிங் ட்ரெஸ்லெஸ் லைக் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட். I really thank each one of them and my batchmates and my weekday batchmates which whom I got into contact with during the practice. Ellaru yarukku enna doubts irundalu they used and their ideas used to come up for everyone. Our ideas it used to be so inspiring and all that. First day class vandapo ஒரு ஜப்லாம் எனக்கு தைக்க தரல, ஃபோன் பண்ணி எனக்கு தைக்க வரல அப்படின்னு அழுதேன். அண்ட் எனக்கு ஃபிட் பண்ணிடலான்ற லெவலுக்கு இருந்தேன். பட் தென் மேமோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சால் மட்டும்தான் என்னாலேயும் ஒரு ட்ரெஸ் நான் அந்த நிலமையில் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் கற்றுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் மேமோட மோட்டிவேஷ்னல்னால தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது மிகையே ஆகாது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம் ஃப்ரம் மை பாட் ஆஃப் மை ஹார்ட். ஐ லவ் யூ ஸோ மச். ஜீவிதா, ஐ வாண்ட் யூ டு ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஷீ இஸ் அ ராக் ஸ்டார். அதாவது ஜீவிதாக்கு 2 சின்ன ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜீவிதா தச்சிட்டே இருக்காங்க. தச்சு போட்டு அந்த குழந்தைங்க சும்மாலாம் கிடையாது. அப்படி ஒரு போஸ் இப்படி ஒரு போஸ்ன்னு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு எனக்கு ஃபோன் வரும். யார் அந்த குழந்தைங்க, என்ன அழகாக போஸ் கொடுக்குதுங்க. அந்த மாதிரி 2 ராக் ஸ்டார் ஏஞ்சல்ஸ் எனக்கு டிசாஃப்ட்டுக்கு கொடுத்த பெருமைக்காக அந்த ஏஞ்சல்ஸ்க்கு நான் ஒரு கிரீடம் கொடுக்கலான்னு இருக்கேன். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் சஹானா அண்ட் சஞ்சனா. Miss D-Soft. We have a crowning for Ashwini Krishna. டிசாஃப்ட் டுடே கான்வகேஷன் 2016 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2016 கான்வகேஷனில் எல்லாரும் போட்ட டிசைனர் கார்மெண்ட்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாரும் அவங்களே இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக தைச்ச ட்ரெஸ்ஸஸ். இதுக்கான ட்ரைனிங் தான் நாங்கள் 5 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறோம். தைக்கவே தெரியாதவங்க கூட 5 monthsல இந்த மாதிரி ஒரு டிசைனர் கார்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். இட் இஸ் அ சேலஞ்ச் விச் டிசாஃப்ட் இஸ் கிவிங் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who want to join in டிசாஃப்ட். So those who are really interested, kindly contact us. We offer 5 months course. ஜூலைலையும் டிசம்பர்லேயும் 5 months கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். எங்கள் நம்பர்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸில் இருக்குது. காண்டாக்ட் அஸ் அண்ட் என்ஜாய் தி பெனிஃபிட் ஆஃப் மேக்கிங் டிசைனர் clothes and regular clothes.